தமிழ் சினிமா உலகத்துக்கு ரொம்பவே வழி கொடுத்துருக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் மாறியிருக்குங்க. ஸோ அப்படி இந்த ஜூன் மாதம் மாறும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கடந்த ஜூன் 10ஆம் தேதி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இந்த நிலையில் இன்னைக்கு ஜூன் 27ஆம் தேதி, அதாவது அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடியவர், இந்திய திரையுலகத்தில் திரைக்கதை மன்னன் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியவருமா இருக்கக்கூடிய பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக காலமாயிருக்காருங்க. ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அவருக்கு பார்த்திங்கன்னா வயது 73. இருந்தாலுமே கூட இவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாகவே இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி குஷ்பு அவங்களுடைய மகள் அவந்திகாவினுடைய திருமணம் கோவாவில் நடந்திருந்துச்சு. ஸோ கோவாவில் பார்த்தீங்கன்னா திருமண விழாவில் பாக்யராஜ் மற்றும் பூர்ணிமா அவர்கள் 2 பேருமே போய் கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ பட்டு வேட்டி சட்டையில் ரொம்ப அப்படியே கலக்கலை காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கா இந்த ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. வேட்டியை மடிச்சுக்கட்டு படத்தில் நடித்த பாக்யராஜ் கடைசியாக குஷ்பினுடைய மகள் திருமண வரவேற்பு நிகழ்வில் கூட பட்டு வேட்டி சட்டையில் கலந்துக்கிட்டாரு. சிரஞ்சீவி உள்ளிட்ட பல பிரபலங்களோடு அவர் பேசி சிரித்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. குஷ்பு மகளுடைய திருமணம் கோவாவில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி முடித்தாங்க. ஸோ அந்த நிகழ்வில் கூட பாக்யராஜ் சார் கலந்துட்டுருக்காரு. ஸோ பட்டு வேட்டி சட்டையில் ரொம்ப சிறப்பாக காட்சி கொடுத்துருந்துருக்காரு. அவர் எல்லாரோடையும் பார்த்து பேசி சிரித்து மகிழ்ந்ததை எல்லாருமே பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருந்த அவர் இன்றைக்கி காலையில் இந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டு எல்லாருமே சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. அதாவது வெறும் 73 வயதே ஆகக்கூடிய நிலையில் பாக்யராஜ் அவர்களுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் அவர் இன்றைக்கி உயிரிழந்திருக்காரு. இவருடைய இழப்பு பார்த்திங்கன்னா திரையுலகத்தையே உலுக்கியிருக்குன்னு சொல்லணும். எப்போதுமே பாக்யராஜ் சார் பார்த்திங்கன்னா சிரித்த முகத்தோடு தான் இருப்பார். நிறைய சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் விழாக்களுக்கெல்லாம் போய் முதல் ஆளாக போய் அந்த படங்களை வாழ்த்தி அவங்கள வாழ வைத்து திரைக்கதையை நல்லா கொண்டு போவார். ஸோ இனிமேல் அந்த மேடைகளில் அவரை பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை இப்போ ஏற்பட்டிருக்குங்க. ஸோ அதை நினச்சி பார்க்கும் பொழுது திரை பிரபலங்கள் கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. ஏன்னா யார் என்ன அப்படின்லாம் பார்க்காம எல்லாருக்காகவும் போகக்கூடியவர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். பார்த்திங்கன்னா பாரதி ராஜாவை தொடர்ந்து வந்தவர். பாரதி ராஜாவினுடைய சிஷ்யராக இருந்தவர் தாங்க பாக்யராஜ் சார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா பாரதி ராஜா உயிரிழந்தார் இந்த மாதம் ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு. அப்போவே ஒட்டுமொத்த சினிமா துறையுமே ஒரு சோகத்தில் மூழ்கி இருந்துச்சு. அந்த சோகத்தில் இருந்து மீண்டு வெளியே வரத்துக்குள்ளேயே உடனே பார்த்திங்கன்னா இப்போ பாக்யராஜ் சார் இறந்துருக்காரு. ஸோ பாரதி ராஜா சார் மறைஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவருடைய ஆன்மாவும் இந்த கூட்டை விட்டு போயிடுச்சு. ஸோ இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. எல்லாருமே கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாக்யராஜோடைய நடிப்பு திறமையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய பழைய படங்களை பார்த்திங்கன்னா இன்னுமே பார்க்கணும் அப்படின்றதான் தோணும். எல்லாருக்குமே அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அவருடைய திரைக்கதையானது இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி கூட கோவா வரைக்கும் போய் குஷ்பு மகளை வாழ்த்திட்டு வந்திருக்காரு. ஸோ திருமணத்தில் கடைசியாக அவர் கலந்துக்கிட்ட திருமணமும் குஷ்பு மகளுடைய திருமணமாக தான் இருந்திருக்கு. இந்த காட்சிகள் எல்லாமே இப்போ தான் சமூக வலைத்தளங்களில் ஒன்றா பரவிட்டுருக்குங்க. ஸோ சிரஞ்சீவி, வெங்கடேஷ், குஷ்பு இவங்ககிட்டலாம் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசி மணமக்களை வாழ்த்திட்டு தான் சென்னை திரும்பியிருக்காரு. ஸோ அவர் அவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி அந்த ட்ராவலில் வந்ததுனால கூட அந்த மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாலுமே கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் உண்மைதானா? உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை கிரீம்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் தான் இவர் சிகிச்சைக்காக அழைத்து போயிருக்காங்க. பாக்யராஜ் சாருக்கு அங்கே நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே கூட சிகிச்சை பலனளிக்கலைங்க. இன்றைக்கி காலையில் அவர் உயிரிழந்திருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. எல்லாருக்குமே கஷ்டம். ஏன்னா திரைக்கதையிலுடைய வித்துவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பாக்யராஜ். இப்படி யார் இவரை புகழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரில் புகழப்பட்டவர் தாங்க பாக்யராஜ் சார். ஸோ பாக்யராஜ் இல்லாதது அப்படின்றது திரையுலகத்தை ஏற்றுக்கவே முடியல. ஸோ திரையுலகம் என்றைக்குமே அவரை மறக்காது. பாரதி ராஜா எப்படியோ அப்படித்தான் பாக்யராஜ் சாரும். ஏன்னா அவரை பின்தொடர்ந்து வந்தவர், அவருடைய சிஷ்யர் அப்படிங்கும்போது அவருடைய கேரக்டரில் முக்கால்வாசி இவர்கிட்ட இருந்திருக்குங்க. இருந்தாலுமே கூட அப்பப்போ பார்த்திங்கன்னா 2 பேருமே சண்டை போட்டுக்குவாங்களாம். கோபக்காரர்கள் தான். ஏன்னா 2 பேர்த்துக்கிட்டையுமே அந்த திறமை இருக்குது.
பாரதி ராஜாவுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் கூட 2 பேத்துக்கும் ஒரு முறை வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டுச்சாம். அந்த வாக்குவாதத்தில் பாக்யராஜை வெளியேற சொல்லியிருக்காரு பாரதி ராஜா. ஸோ அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றது கூட இப்போ தாங்க வெளிவந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் பாரதி ராஜா ஒரு புதிய தயாரிப்பு நிறுவனம், அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கிட்ட வந்து உதவி இயக்குனராக பணியில் சேர்ந்தவர் தான் மனோபாலா. அப்போது அங்கு பாக்யராஜ் இல்லாதது குறித்து கேட்டது மட்டும் இல்லாமல், பாக்யராஜ் போன்ற திறமையானவரை அருகில் வைத்துக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு பாரதி ராஜாவிடமே அவர் வந்து வாதாடி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாக்யராஜை சந்தித்து பேசி சமாதானப்படுத்தி ஒரு வழியாக மீண்டும் அவரை வந்து பாரதி ராஜாவோடய வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்தது பார்த்திங்கன்னா மனோபாலா தான். அதுக்கப்புறமா தான் 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்களில் வந்து பணியாற்றினாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலமாக பாக்யராஜை கதாநாயகனாக அறிமுகம் செய்து வைத்தவரும் பாரதி ராஜா சார் தான். ஸோ பாரதி ராஜாவினுடைய திரையுலக வாழ்க்கையில் பாக்யராஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். பாரதி ராஜாவுடைய வாழ்க்கையில் பாதி நாள் பார்த்திங்கன்னா பாக்யராஜோட தொடர்புள்ள தான் இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்க 2 பேரும். அதே மாதிரி தான் பாக்யராஜோடைய வாழ்க்கையிலையும் பாரதி ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு எடுத்துக்கிட்டாரு. அதாவது கலங்கரை விளக்கம் அப்படின்னே சொல்லலாம். பாக்யராஜுக்காக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தவரே வந்து பாரதி ராஜா சார் தான். ஸோ நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒரு சிறந்த இயக்குனராக பாக்யராஜ் மாறுறதுக்கு காரணமாக இருந்தவர் பாரதி ராஜா தான். ஸோ அப்படிப்பட்ட பாரதி ராஜா சார் இறந்த உடனே பார்த்திங்கன்னா பாக்யராஜ் இறந்துருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாரதி ராஜாவை இழந்த துயரத்துலேருந்து இன்னும் வந்து திரையுலகம் மீண்டு வரலை. ஏன்னா இயக்குனர் இமயம் திரையுலகத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் புரட்சியும் செய்தவர். அவர் போனதே வந்து தாங்கிக்க முடியாமல் இருக்குது. உடனே பார்த்திங்கன்னா அவருடைய சாயலில் பாக்யராஜ் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பாக்யராஜும் வந்து இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே 2 வார இடைவெளியில் தாங்க மறைஞ்சிருக்காங்க. ஸோ மொத்த திரையுலகத்தையுமே ஈடுகட்ட முடியாத அளவுக்கு இழப்பு அப்படின்றது சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு அதிர்ச்சியில் சோகத்தில் திரையுலகம் எல்லாம் மூழ்கி இருக்குது. ஸோ திரை பிரபலங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பத்தாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து தாங்கிக்க முடியாத ஒரு வழி. எதிர்பார்க்கல யாருமே இப்படி நடக்கும் அப்படின்னு. திரையுலகத்தில் பலரும் பார்த்திங்கன்னா தங்களோட இரங்கல்களை வந்து தெரிவித்துட்டு வந்துட்டுருக்காங்க. மேலும் பாக்யராஜோடைய உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி பல தரப்பில் இருந்து கோரிக்கைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்காக தமிழக அரசு என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் ஆனது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சூழ்நிலையில் திரையுலகங்களில் பிரபலங்கள் எல்லாருமே அவருக்கு இரங்கல்கள் தெரிவித்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே உங்களுடைய இரங்கல்களை வந்து பதிவு செய்யுங்க. திரையுலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் இழந்து தவிக்கக்கூடிய திரையுலகம் அடுத்து என்ன செய்ய போகுது அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.